ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப்பிட்டூ சேனலில் ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி, அதாவது நண்டு கிரேவி வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ நண்டை எடுத்து அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, ஸோ கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 5 கிராம்பும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஒரு பட்டையும் வந்து அதையும் சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து தண்ணி ஊற்றி இப்போ நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பழுத்த தக்காளியாக பற்றி எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா வந்து அரைச்சி அதிலேருந்து தண்ணி பாலும் கெட்டிப்பாலுமா 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் பூ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தேங்காய் பூவை நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக அந்த பாலில் வந்து கலந்து விட்டுருக்கேன். ஸோ அது ஒரு சீக்ரெட். ஸோ வந்து நான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாததுனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நண்டு வந்து நம்மளுக்கு ஹீட் அப்படிங்கிறதுனால நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. ஸோ சூடானதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஸோ இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பெரிய வெங்காயம் வந்து இப்போ நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். ஸோ வந்து உப்பு போட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். ஸோ பொன்னிறமாக அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வெங்காயத்தை ஃபுல்லாக வந்து ப்ரௌனாக வந்து கருக்கி எடுத்துடக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பொருள் நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ப்ரௌன் கலர் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ராவாக திங்ஸும் வந்து போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் வந்து இதில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வந்து தக்காளி ஜூஸ் இது எல்லாமே இப்போது இந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே நம்ம போகிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வந்து கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 1 மினிட் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மினிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எல்லா திங்ஸுமே நல்லா வதங்கிடும். அதே மாதிரி அந்த மசாலா வாசனை எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ 1 மினிட் கழிச்சு இப்போ திறந்து பார்க்குற பாருங்கள், ஃபுல்லாக வந்து நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சூப்பராக வந்து வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகா வந்து ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து ஒரு பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து அதோடய வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த சிக்கன் 65 பவுடர் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த நண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த சீரகத்தூள் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஹோம்மேட் தான், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. ஸோ வந்து இந்த மசாலா வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஈவனாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் ஃபுல்லாக வந்து பெரட்டி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பெரட்டியாச்சு. ஸோ பெரட்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பாலில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த தேங்காய் பூவையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலை வந்து ஃபுல்லாக ஈவனாக வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து நண்டு வந்து வெந்துடும். ஸோ இப்போ 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாம் வந்து மேலே அழகாக திரண்டு வந்து நிற்கும். ஸோ வந்து இந்த டைமில் வந்து நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஆணை வந்து கூட வந்து தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அதனால் உங்களுக்கு கூட வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றும் பொழுது வந்து நீங்கள் உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு திரும்பியும் வந்து நான் மூடி வச்சிடுறேன். ஸோ மூடி வச்சுட்டு திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை. ஸோ அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து வெந்துடும். ஸோ வந்து 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து விட்டு மேலே வந்து தெளிஞ்சு வந்துடும்.
ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் வந்து பெரட்டின மாதிரி ரொம்ப ஆணை வந்து வைக்காமல் கொஞ்சம் பெரட்டின மாதிரி எடுத்தால் தான் வந்து நண்டு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான நண்டு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பிளேட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டால் கூட அப்படியே வந்து நல்லா கெட்டியாயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து கெட்டியாயிருச்சு அப்படின்னு. ஸோ ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆறுனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆணை எல்லாமே வந்து அந்த நண்டோடே வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தளவு கன்சிஸ்டன்சி தான் அந்த நண்டு கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த தேங்காய் பூ வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி பிரிப்பிரின மாதிரி ஆணை வந்து இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேறு லெவலில் உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நண்டு கிரேவி வந்து எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போட்டுருவீங்க. பட் வந்து இந்த சீரகத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்ககிட்ட வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நான் சீரகத்தூள் மல்லித்தூள் மட்டும் உங்களுக்கு எப்படி வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் அதே மாதிரி பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய டாப்பிட்டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.